குச்சி மிட்டாய் தர்றேன் வா. மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள? அது என்ன மச்சான மலவாழ தோப்புக்குள்ளேயே தேடுறீங்க? ஒரு கத்திரிக்காய் தோட்டம் ஒரு வெண்டைக்காய் தோட்டத்தை தேடக்கூடாதா? ஐ மிட்டாய் இல்ல, ஜவு மிட்டாய். அவங்க என்ன கயிறு திரிக்கிறாங்களா? அது நம்மளுக்குதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிட்டாய்க்காரரு, இன்னைக்கு எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சு தர்றேன். பூட்டு செஞ்சு கொடுங்க. பூட்டா? எதுக்குமா? நேத்துக்கு நெக்லஸ் செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அதை வச்சு பூட்டுறதுக்கு. இன்னைக்கு பூட்டு கேப்ப, நாளைக்கு சாவி கேப்ப. உங்களுக்கு என்ன, நான் என்ன கேக்குறேன்னா அதை செஞ்சு கொடுத்து துட்டு வாங்க வேண்டியதானே? சரி. மிட்டாய்க்காரரு, நாளைக்கு எனக்கு வாட்ச் வேணும். வாட்சா? யாருக்கு? உங்க பாட்டிக்கா, உங்க அம்மாவுக்கா, உனக்கா? ஏன் கேக்குறீங்க? பாட்டிக்கா இருந்தா வால் கிளாக் பண்ணணும், அம்மாவுக்கா இருந்தா டேபிள் கிளாக் பண்ணணும். எனக்கு அப்ப வாட்ச் தான். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட உங்க மிட்டாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தினம் எனக்கு வந்து மிட்டாய் கொடுத்துட்டு போகணும். சொல்லிட்டு இல்ல, தினம் வந்து கொடுக்கறேன். இந்த பாத்தியா பூட்டு கொடுங்க. வரட்டுமா? டாடா. பத்திரம். வாங்க வாங்க வாங்க. எங்க வீட்டுல யாரையுமே காணா? எங்க அண்ணன் சந்தைக்கு, எங்க அப்பா மந்தைக்கு போயிருக்காங்க. நியாயமா அவங்க ரெண்டு பேரும் மாட்டு தொழுவத்துக்கு போக வேண்டியவனுங்க. அது சரி, என்ன விஷயமா வந்தீங்க? மனசை தொட்டு பேசலான்னு. அப்ப தொட்டு பேசுங்க. கையெடுங்க. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பொறுக்கித்தனமா நடந்துக்கிறீங்க. என்னையா பொறுக்கின்னு சொல்ற, கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிற? நான் மட்டுமா பொறுக்கி? அவ்வளவு பேரும் பொறுக்கிதான். எப்படி? ஜவுளி கடைக்கு போறோம், நல்ல சேலையா நல்ல வேஷ்டியா பொறுக்கி எடுக்கிறோம். காய்கறி கடைக்கு போறோம், நல்ல காய்கறியா பொறுக்கி எடுக்கிறோம். தேர்தல் வருது, நல்ல வேட்பாளரா பொறுக்கி எடுத்து ஓட்டு போடுறோம். கருவாடே நாத்தம், அதுல நல்ல கருவாடுது கெட்ட கருவாடுதுன்னு பொறுக்கி எடுக்கிறது இல்லையா? அவ்வளவு. ஏன் என்னையவே எடுத்துக்க, எத்தனையோ பெண்கள் இருந்தோம் உன்னை பொறுக்கி எடுத்திருக்கேன்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே பொறுக்கிங்க தான். இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியத்தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ரொம்ப ஆத்திரப்படுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, பொறுமையே இல்ல. என்ன இருந்தாலும் பொம்பளைங்கள மாதிரி பொறுமைசாலித்தனம் வராது. பொம்பளைங்க தான் பொறுமைசாலியா? உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பொம்பளைங்க தான் பொறுமைசாலி. ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பாப்பமா பாப்போம். சரியா கையா? பாத்தியா, பொறுமை இல்லைங்கிறது காமிச்சிட்டு இல்ல. இப்ப பாரு, இங்க தொடு. பொறுமை இருக்குல்ல? இங்க தொடு. பொறுமை இருக்குல்ல? முத்தம் கொடு. பாத்தியா, பொறுமையா இருக்குல்ல? இதுல இருந்து தெரிஞ்சுக்க, உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. யோ, நீ பயங்கரமான கில்லாடியா. ஐயோ, யாரோ வராங்க, விடியா? விட முடியலையே. மிட்டாய் செஞ்ச கையாச்சா, ரெண்டு கையும் ஒன்னா ஒட்டிக்கிருச்சே. ஐயோ, இப்ப என்னையா செய்யறது? ஒரு யோசனை. நல்ல வேலை, தாவணியா இருந்ததுனால தப்பிச்சுக்கிடுச்சு. இதுவே ஜாக்கெட்டா இருந்தா வைத்தியர. என்னையா? நாய்க்கடி நாய்க்கடி. நாயை அடிக்கணும், நீ போய் கடி. அட இல்லைங்க, நாய் என்ன கடிச்சிருச்சு. அப்படி விவரமா சொல்லு. நீ வாழாட்டி இருப்ப, அது கடிச்சிருக்கோம். எனக்கு ஏது வாழு, நாய்க்கு தான் வாழு, அதுதான் ஆட்டம். சரி சரி உட்காரு. என்ன குடிக்கிற? வெளியே நின்னவனுக்கு கடிச்சு 3 நாள் கழிச்சு தான் காலை தூக்கணும். முதல் நாளே நம்ம குனிய வச்சிருச்ச. என்னது பின்னால அரிக்குது? வால் வளர ஆரம்பிச்சிருச்சா? குத்துது? பெல்ட்டா? நாய் கடிச்சாலே அந்த அறிகுறி தான் இருக்கும். நல்லா உட்காரு. முடியலையே. உன்னை நாய் எப்படி கடிச்சது? வாயில தான். உன்னை எப்படி கடிச்சது? உன்ன போன பின்னால வந்து கடிச்சிருச்சு. ஓஹோ, பயப்பட தேவையில்லை. உன்னை கடிச்சது வெறி நாயா, சொறி நாயா, நாட்டு நாயா, வீட்டு நாயா, அல்சனா, டாமரியானா? பாம்பே. பாம்பேல கடிச்சா இவ்வளவு தூரம் வந்துட்டா? இனியார் நீ குறைச்சிருக்கணுமே. இந்த நாய் ஜாதி பேர் ஏதோ. ஓ, கோம்பையா? பயப்படாத, ஈஸியான மருந்து இருக்கு. வாயத்தர. எதுக்கு? இந்த கல்ல உன் வாயில திணிக்க போறேன். இது ஈஸியா? கொடுமையா? இந்த கல்லு என் வாய்க்குள்ள நுழையுமா? உனக்கு விஷம் எவ்வளவு ஏறி இருக்குன்னு இதுல தெரியும். எனக்கு இது தெர்மாமீட்டர் மாதிரி. அப்படியா? பள்ளிக்கூடமா நடத்துறீங்க? வாய துறையா? பாத்தியா, பல்லு உடஞ்சிட போகுது. என்னையா, ஏற்கனவே ஒரு கல்லு வாய்க்குள்ள வச்சிருக்கியா? அது உள்நாக்கு. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சம். உனக்கு விஷம் இறங்கணும்னா நான் போய் நாயை திருப்பி கடிக்கணுமா? இல்லையா, அந்த நாயை கூட்டிட்டு வந்து பாலும் பழமும் வைக்கணும். பாலும் பழமும் வச்சு அது கூட நான் முதலிரவா நடத்துறது? எங்க நடத்தேன் பாரு. அப்புறம் வாழ்க்கை பூரா
இழுத்துக்கோ பறிச்சுக்கிட்டு தான் தெரியணும். அங்கேயே போயிட்டீங்களா நீங்க? எங்க கல்ல உள்ள தள்ளி பல்ல உடைக்க பாத்தீங்களே? இது என்ன பெருசு? இது பெருசு இல்லையா? இது என்ன கொலக்கட்டை மாதிரி. கோம்ப நாய் கடிச்சதுக்கு இந்த கொலைக்கல்ல வச்சேன். இதே அல்சேஷன் கடிச்சிருச்சு, இந்த ஆட்டுக்கல்ல உள்ள தள்ளிருப்பேன். பின்னால ஒருத்தன் வர்றான், அவனுக்கு வைங்க. அவனுக்கு ஏற்கனவே வச்சுட்டேன். வச்சிட்டீங்களா? எப்படி தாங்கனா? அது சரி, அவனதான் வந்து தாங்கிருப்பான். நீங்க வைத்தியத்தை சொல்லுங்க. நீ என்ன பண்ற? 6 நாளைக்கு இங்க வர்ற தினசரி இத அரைச்சு 3 நாளைக்கு இடுப்புக்கு மேல தடவு, 3 நாளைக்கு இடுப்பு கீழே தடவு. அது என்ன கீழே மேல? விஷம் ஏறி இறங்கும்லையா? இதுக்கு இங்கிலீஷ் வைத்தியத்துக்கே போயிருக்கலாம். 31 ஊசி தொப்புல போட்டிருப்பாங்க, பிரச்சனையே இருந்திருக்காது. அங்க தொப்புள் கிழிஞ்சிரும், இங்க வாய் தான் கிழிஞ்சது. அது சரி, அங்க கீழே கிழியுது, இங்க மேல கிழியுது. மயில மயில் மயில். ஆஹா, நான் இதுவாக்கணும்னு நினைச்சேன். என்னண்ணே? நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இதுக்கெல்லாம் ஊத்தி விளக்கேத்தணுமா? இந்த பச்சளையில ஊத்தி உடனே அரைச்சு கொடு இவர் கையில. ஏன் அவரே வீட்டுல போய் தடவிக்கிட்டுமே? மூலிகை ரகசியம் தெரியக்கூடாதுமா, அப்புறம் இவர் வைத்தியம் ஆயிருப்பாரு. போ. என்னம்மா குச்சி எடுத்து போற? இது மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்? வைத்தியருக்கு பொண்ணு குச்சி மேல ஞாபகம் இருக்கக்கூடாது, பச்சளையில மேலதான் ஞாபகம் இருக்கணும். போ. யோ, என்ன நீ உட்கார்ந்திருக்க? போய் தடவிக்க. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, தடவிக்கிறேன். பால் முளைக்கிறதுக்குள்ள தடவிக்கிறேன். யோ, உனக்காகத்தானே அரைச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஒத்தாசை பண்ணக்கூடாதா? அரைக்கிறேன். என்ன இது? அரைக்கிறேன். கொலவைய மட்டும் வச்சு அரைக்க முடியாது, அம்மியையும் சேர்த்து அரைக்கணும். ரெண்டும் சேர்ந்தா தான் அரைக்க முடியும். ஆமா, நான் ஒன்ன மட்டும் வச்சு அரைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, நாய் கடிக்கும் போது நீ எங்கயா பாத்துக்கிட்டு இருந்த? நாயவா பாத்துக்கிட்டு இருப்பாங்க? நீ ஒண்ணு மிட்டாய் வாங்கிட்டு நீ ஓடனி இல்ல, உன் பின்னலகையே பாத்துக்கிட்டு இருந்தேன். கீழே படுத்திருந்த நாயை நான் கவனிக்கல, அதை பின்னால மிச்சிட்டேன். அது என் பின்னால கடிச்சிருச்சு. நல்ல வேலை பின்னாடி கடிச்சது, முன்னாடி கடிச்சிருந்தது 3 போயிருக்கும். மூக்கு, வாய், கண்ணு. என்னாலதான் நாய் கடிச்சிச்சா? என்னது திரும்பவும் நாயை கூப்பிடுற? அது கண்ட இடத்துல வந்து கடிச்சிட போகுது. ஆஹா, இது உனக்காக சொன்ன சிச்சு சிச்சு. நான் நாய்க்காக சொன்ன இச்சு சிச்சு வாக்குன்னு நினைச்சேன். இந்தாயா பின்னால பூச்சிக்க. என்னது சட்டையே தூக்க முடியல? இந்த நேரம் ஆஸ்பத்திரியா இருந்தா நர்ஸ் வந்து உதவி பண்ணி விடுவாங்க. என்னது எட்டவே மாட்டேங்குது? முயற்சி பண்ணா எட்டும். முயற்சி பண்றேன், எட்டாமலா போக போகுது. கொஞ்சம் உதவி பண்ணி வர்றீங்களா? சரி, வியாதிக்கு பாவம் இல்ல, கொண்டா பூச்சி விடுறேன். இப்படி ஒரு சுகம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி ஒரு நாய்கிட்ட கடி வாங்கிட்டு இங்க வந்திருப்பேனே. தினமும் நாய் கடிச்சதுன்னா கண்ணா பின்னான்னு குலைச்சுக்கிட்டு அலைய போறேன். அப்படியே அடைஞ்சாலும் உன் வீட்டுக்கு பின்னால்தான். ஐயோ, என்ன இது? சுடுவேனியா? சண்டாவள பாவிகளா, சொல்லிட்டு வைக்கிறது இல்லையா? இது வேறையா? எப்படி நடக்கிறது? ஏற்கனவே நாய் பின்னால, இப்ப முன்னாலயா? அட பாவிகளா, எல்லாத்தையும் அவிச்சு விட்டீங்களா? ஐயா,